சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்கிறது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். மீன ராசி. ராசியில தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். மீனராசி என்பவர்களே, ஜென்ம சனி நடக்குது. எதுவுமே பேசக்கூடாது, எது பேசினாலும் கவனமாக இருக்கணும். மெயினாக குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், பழகணும். அது மனைவியே ஆனாலும் சரி தான், கணவன் ஆனாலும் சரி தான், பசங்கள்கிட்ட பேசினாலும், பெற்றவங்களாக இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது கவனித்து ஜாக்கிரதையாக பேசணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனி பெரிய அளவில் மீனராசி அன்பர்களுக்கு, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருந்தாங்க சாமி, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நல்லா இருந்தாங்க சாமி, திடீர்னு வந்து இப்படி ஆகிடுச்சு, ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு, ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் சுகரு, பிபி, தைராய்டு, இல்லைனா இன்னும் கூட சில விபத்துக்கள், ஆப்ரேஷன்ஸு, இனிமேல் வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துடுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா முடக்குனா ஒரு விபத்தாகி ஒரு 3 மாதம் 6 மாதம் கட்டிலே இருக்கிற மாதிரி, வீட்டிலே இருக்கிற மாதிரி, வெளியில் போக முடியாத அளவுக்கு அவங்கள வந்து முடக்கி வச்சுருது. வேலைக்கு போக முடியாத அளவுக்கு, தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு அவங்கள வந்து முடக்கி வச்சுருது. ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டேன், நான் தேடுறேன்னு சும்மாவாது பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாம் முடக்குன்னு அர்த்தம். ஒரு வேலை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, ப்ராக்டிஸ் ஆனவங்கள அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது கிரகம் காலம் செய்யக்கூடிய வேலை. இதுதான் ஜென்ம சனி. அதே போல் வலுவாக எப்பயும் என் டேபிளில் காசு வந்துட்டு, எப்பயும் என் ட்ராயரில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், காசே இல்லை சாமி, கையிலே காசு நிற்க மாட்டேங்குது, வெளியில் நிறைய கடன் வாங்குகிறேன். மெயினாக ரொட்டேஷன்ஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கையில் காசு இல்லாமல் இருக்கிறது. ரொட்டேஷனே வரலைங்க சாமி, ரொட்டேஷனே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அப்போ ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பணங்காசு பற்றாக்குறைகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, எதுலையாவது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இதெல்லாம் பணங்காசு போட்டு அதில் தான் சாமி நான் சம்பாரித்தேன், சூப்பராக சம்பாரித்தேன், இப்போ எனக்கு வரலை, நான் திரும்பவும் அதை செய்யலாமா? இதில் ஷேர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில். அன்றைக்கெலாம் ஒரு குழந்தை ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனில் கடன் வாங்குறது,
இந்த ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு நம்ம மீனராசி அன்பர்கள் படுற கஷ்டம் இருக்கே ரொம்ப அதிகம். ஒன்றும் இல்லை, 40,000 ரூபா 1,00,000 ரூபா இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு அப்படியே டெவலப் ஆகி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் மீன ராசிக்கு நடக்குது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நல்லா படித்த பசங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி மக்கர் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து டவுன் ஆகிறாங்க, இல்லை டைவர்ஷன் ஆகிறாங்க, படிப்பில் இப்போ கவனம் போக மாட்டேங்குது, விளையாட்டுத்தனமாக இருக்காங்களா, வேறு எதுவும் சம்திங்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இதுவும் ஜென்ம சனி நடக்குது. அப்போது மீனராசி என்பர்களே, படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தை பருவமாக இருந்தாலும், ஒரு +2 படிக்கிறாங்க, அல்லது வந்து முக்கியமான இடத்துல ஒரு வந்து நீட்டுக்கான நீட்டு ஜேஇ அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க, 2-3 வாட்டி அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. அதே போல் குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க கவர்மெண்ட் ஜாப்புக்காக, அல்லது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்ஆர்ஸ் அந்த மாதிரி என்ன எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதிலெல்லாம் வரக்கூடிய தடைகள், எப்படியாவது என் பொண்ணு தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கெலாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக கஷ்டப்படுறாங்க, குரூப் 1 எழுதுகிறாங்க கமிஷனருக்காக, அது பாஸ் பண்ண எங்கேம்மா போகலாம், இன்கம் டேக்ஸு சிடிஓ அது மாதிரிலாம் ஒரு கமிஷனர் லெவலில் போகலாம், இல்லை ஏசி லெவலில் போகலாம். இப்போ அந்த மாதிரிலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்காக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள். அப்போ நீங்கள் மாணவர்களிலிருந்து மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், வேலை இருக்குமா போயிடுமானே தெரியாமல் அது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பது. இன்னும் நான் 6 மாதம் இங்கே வேலை செய்வேன், நான் இன்னும் இங்கே 1 வருஷம் இங்கே வேலை செய்வேன், அந்த கான்ஃபிடென்ட்டே நமக்கு கிடைக்காது. இடமாற்றத்திற்கான காலங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிடும், டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. அப்போ இதெல்லாம் நிறைய மனக்குழப்பங்கள் மீன ராசிக்கு வருது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது அப்படிங்க கேள்விகள் அப்படி தான் கேட்கணும். மீனராசி எப்படி கேட்கணும், எனக்கு மட்டும் ஏன் சாமி அப்படி நடக்குது, இப்போ எனக்கு உயர் அதிகாரி இப்படி பண்ணுறாங்க, வேணும்னு வச்சு செய்கிறாங்க, அவர் மட்டும் எப்படி நல்லா இருக்காரு, ஒரு பாவத்தை பண்ணுறவன் நல்லா இருக்கான், நான் அடங்கி போகிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது. மீன ராசி அன்பர்களை, இது இடமாற்றத்திற்கான காலம். அப்போ செய்யும் தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், மனசாக இருக்கலாம், அதே போல் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், படிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். ஜென்ம சனியால் ஒவ்வொரு இடத்திலும் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு வருத்தப்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, புள்ள ரொம்ப கஷ்டப்படுது சாமி, பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது சாமி, என் மருமகன் ரொம்ப கஷ்டப்படுது, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போது ஜென்மசனியால் அதிகம் கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த பாவ கிரகங்களின் கூட்டு சேர்க்கை செவ்வாய், சுக்கிரன், சனி, குரு. ஆமாம், 1-10 குரு பாவி உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு, 5-10 வேலை செய்யுது, கடுமையான காலங்கள். அவள் இதில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். சும்மா ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் ஏமாறுவதை விட உங்கள் வீட்டில், உங்களுடைய கடைகளில், உங்களுடைய நிறுவனங்களில், ஃபேக்ட்ரியில், கம்பெனியில் ஒரு யாக வேள்வி செய்வது அல்லது வழிபாடுகள் செய்வது சிறப்பு. எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம் மீனராசி என்பர்களே, வழிபாடுகள் கை கொடுக்கும். அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் உட்காந்து
அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது இரண்டுபட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்கார்ந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது ரெண்டுபட்ட திருமணங்கள், இரண்டாவது திருமணமும் பிரச்சனையாக இருக்கிறது. அப்புறம் மூணாவது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் இரண்டாவது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும். தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.